அதாவது ரொம்ப பெரிய புகழ் பெற்றவர்கள் கூட மது அருந்துற பழக்கம் இடையில வந்துரும். அதனாலேயே அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. அப்புறம் பிற்பாடு தான் இடையில பார்த்தா அவங்க காணாம போயிடுவாங்க. எந்த நெறைய துறைகள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல புகழ் பெற்றவர்களா இருப்பாங்க. கடைசியில பார்த்தா, நல்ல நெறைய பணம் சம்பாதிப்பாங்க, நெறைய புகழ சம்பாதிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இடையில இவங்களுக்கு இந்த மது அருந்துகிற பழக்கம் வர ஆரம்பிச்சுரும். அப்படியே அவங்க வந்து காணாம போயிடுவாங்க. மது அருந்தியதால் நான் வந்து வாழ்க்கையில வீணா போயிட்டேன், தோத்துட்டேன், மதுவுக்கு அடிமையாயிட்டேன். அப்போ மதுவுக்கு அடிமையாறதுனால ஏன் ஒருத்தர் வாழ்க்கையில தோற்கிறார் அப்டின்னா, அ மது அருந்துவத இந்த மக்கள் அனுமதிக்கல. இந்த சமூகம் அனுமதிக்கவில்லை. இந்த சமூகம் அனுமதிக்காத ஒரு செயல நாம செய்யும்போது, இந்த சமூகத்திற்கு எதிரான சிந்தனை வரும். இப்போ உங்க அப்பா அனுமதிக்கிற ஒரு செயல செஞ்சா தான் உங்க அப்பாகிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். உங்க அப்பா, அம்மா அனுமதிக்காத ஒரு செயல செய்யும்போது, உங்க அப்பா, அம்மா வந்து உனக்கு எதிரா மாறிடுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு எதிரா மாறிருவீங்க. அதன் பிறகு உங்க உங்க அப்பாவுக்காக நீங்க எதையுமே செய்ய முடியாது. அப்ப நீங்க சோம்பேறி ஆயிடுவீங்க. அதுபோல இந்த சமூகம் அனுமதிக்கிற விஷயங்கள நீ செஞ்சா தான், இந்த சமூகத்துக்கு நீ எதையாவது செஞ்சுகிட்டு இருக்க முடியும். இந்த சமூகம் அனுமதிக்காத விஷயங்கள், இந்த சமூகம் செய்யவே கூடாதுன்னு சொல்ற விஷயங்கள் தான் இந்த புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள செய்யும்போது, அப்போ இந்த சமூகத்துக்கும் உனக்கும் இடையில ஒரு முரண்பாடு வந்துருது. ஒரு சண்டை வந்துருது. ஏன்னா, இந்த சமூகம் எதை அனுமதிக்கலையோ நீ அத செய்ற அப்படிங்கும்போது, அப்போ அந்த சமூகம் வந்து உன்ன புறக்கணிக்கும். நீயும் சமூகத்த புறக்கணிக்க ஆரம்பிச்சுருவ. அதன் பிறகு அப்புறம் உனக்கு இந்த சமூகத்துக்காக நீ எதையுமே செய்ய முடியாது. செய்யணுங்கிற எண்ணமும் வராது. உதாரணத்துக்கு நீ ஒரு சினிமா படம் எடுக்குற, நீ ஒரு டைரக்டர்ன்னு வச்சுக்கயேன். நீ டைரக்டர் வந்து நீ வந்து இந்த நல்ல சினிமா எடுக்குற. கடைசியில என்ன ஆகுது அப்டின்னா, ஏழை நல்ல சினிமா எடுத்து மக்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிட்ட. திடீர்னு என்னன்னா மது அருந்துகிற பழக்கம் உனக்கு வந்துருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உன்னால ஒரு நல்ல படங்கள குடுக்க முடியல. காரணம் என்னன்னா, நீ இந்த சமூகம் அனுமதிக்காத ஒரு பழக்கத்த கையில் எடுக்குற இடையில. சிகரெட் பிடிக்கிற, மது அருந்துற. அப்புறம் வந்து தவறான உடல் உறவு அது மாரி நீ போம்போது, இதெல்லாம் இந்த சமூகம் அனுமதிக்கல. அப்ப இந்த சமூகம் உனக்கு எதிரானதாக தெரியும். உன்னுடைய பழக்கத்துக்கு இந்த சமூகம் எதிரா இருக்கும். ஆனால் நீ சமூகத்துக்கு பயந்து, பயந்து யாருக்கும் தெரியாம தம் அடிப்ப. இந்த சமூகத்துக்கு தெரியாம தண்ணி அடிப்ப. இந்த சமூகத்துக்கு தெரியாம தவறான உடலுறவு இது போன்ற வேலைகள்ல ஈடுபடுவ. அப்ப இந்த சமூகத்த பத்தின பயம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். சமூகம் உன்னை எப்போதுமே அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும். நீ தப்பு பண்ண, இந்த சமூகத்த பத்தின பயம் உனக்கு அதிகமா இருக்கும். அப்ப இந்த சமூகத்துக்கு எதிரான நம்மை அச்சுறுத்துகிற இந்த சமூகத்துக்கு நாம ஏன் உழைக்கணும்? நாம ஏன் உண்மையா இருக்கணும்? அப்ப இந்த சமூகம் எனக்கு எதிராக தோன்றுகிறது. நீ தப்பு பண்றதுனால அது உனக்கு எதிரா இருக்கு. அதனால உனக்கு எதிரியா அது தெரிய ஆரம்பிச்சுரும். அப்ப நான் எதுக்கு இந்த சமூகத்துக்காக உழைக்கணும்? அதனால ஏன்னா இது என்னை பயமுறுத்துகிறது. நான் செய்கின்ற குற்றங்களுக்கு இது எனக்கு வந்து உதவியா இருக்க மாட்டேங்குது. எனக்கு எதிரா இருக்கு. தெரிஞ்சதுன்னா இவங்க என்ன அசிங்கப்படுத்திருவாங்க. அப்ப இந்த சமூகத்தின பயம் இதுக்கு அப்போ சமூகத்த பத்தின ஒரு எதிரான சிந்தனை வரும்போது, இந்த சமூகத்துக்காக நான் இனி உழைக்க மாட்டேன். நான் எதுக்கு இந்த சமூகத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு உன்னால உழைக்கவும் முடியாது. சோம்பேறித்தனம் வந்துரும். சோம்பேறித்தனம் வந்துரும். அதனால தான் நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த மது அருந்துறதுனால, இடையில வந்து இந்த கெட்ட பழக்கங்கள்னால வீணா போறதுக்கு காரணம், இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான். சமூகம் எதை அனுமதிக்கவில்லையோ, அந்த பழக்கங்கள நீங்க செஞ்சீங்கன்னா, அந்த சமூகமே உங்களுக்கு எதிராக மாறிவிடும். இந்த சமூகமே எதிராக மாறும்போது, இந்த சமூகத்திற்காக நான் ஏன் உழைக்க வேண்டும்? நான் ஏன் வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு, உங்களால வந்து தொடர்ந்து முதல்ல செஞ்ச அதே வேலைய அப்புறமா செய்ய முடியாது. அதனால, இந்த சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாரியே பார்த்துக்கோங்க. இந்த சமூகம் உங்களை அச்சுறுத்துற மாரி பார்த்துக்காதீங்க. இந்த சமூகம் உங்களை வந்து பலம் சேர்க்கிற மாரி பார்த்துக்கணும். அப்படின்னா, இந்த சமூகம் அனுமதிக்காத சில செயல்கள செய்யக்கூடாது. மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாம கூட பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும். அதனால வந்து மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. அதுபோல தவறான உடலுறவு இது போன்ற விஷயங்கள். இதிலெல்லாம் வந்து ஒழுங்கா இருந்தா, இந்த சமூகம் உங்களுக்கு எதிராளியாக தெரியாது. அதனால இந்த சமூகம் உங்களுக்கு உறவாக தெரியும். எதிரியாக தெரியாது. அதனால உங்களுக்கு வந்து நேர்மறையான எண்ணங்கள் வரும். எதிர்மறையான எண்ணங்கள் வராது. அதனால இந்த சமூகத்துக்காக நீங்கள் உழைப்பதில் உங்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது. எதிர்மறையான சிந்தனை சோம்பேறித்தனமே வராது. உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் இடையில வந்து சிலர் வந்து நல்ல புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க. இடையில வருகிற அந்த மது பழக்கம், தவறான பழக்கங்கள்லாம் வந்து ஒருத்தர வந்து வீழ்த்துவதற்கு காரணமே வந்து கெட்ட பழக்கங்கள் வந்து இந்த சமூகத்தை உங்கள் மனதில் எதிரியாக சித்தரிக்கும். இந்த சமூகமே நமக்கு எதிரானது அப்படின்னு அது மாரி ஆடம்பரமா வாழ்றாங்க பாருங்க.